உயர்ந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னதமான மார்க்கத்தை, தீனை, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்டு மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நபிமார்களால் வழிகாட்டப்பட்ட புனிதமான கண்ணியமான மார்க்கம்தான் நாம் எல்லோரும் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எப்படி எங்களுக்கு தெரிவு செய்து தந்தானோ, இந்த மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி எவ்வாறு இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை அல்லாஹ் உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டி நபிமார்களையும் அவன் தெரிவு செய்தான். மார்க்கத்தை பற்றி சொல்கிற போது இன்னல்லாஹ் இஸ்தஃபா லக்குமுத்தீன், அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டி தெரிவு செய்து தந்திருக்கிறான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எனவே நீங்கள் மரணிக்குகின்ற போது முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும். உங்களுடைய மறுமை வாழ்வு உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், வெற்றியின் மார்க்கம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்தும் போது இஸ்லாத்தை அல்லாஹ் தான் தெரிவு செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, உலகத்துக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக வந்த நபிமார்கள், இவர்களையும் அல்லாஹ் தான் தெரிவு செய்து மனித இனத்தில் இருந்து மனிதர்களாக வாழ்ந்தவர்களை, பிறந்தவர்களை, மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களை அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்தான். வானத்தில் வாழக்கூடிய மலக்குமார்களை நபியாக அல்லாஹ் தெரிவு செய்யவில்லை. மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய மார்க்கத்தை மனிதர்களால் பின்பற்ற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி மனித குலத்திலிருந்து நபிமார்களையும் அல்லாஹ் தான் தெரிவு செய்தான். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன் வ மினன் நாஸ். எப்படி அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய வானவர்களில் இருந்து, மலக்குமார்களில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்றும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்றும், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்றும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்றும் வானவர்களை அல்லாஹ் எவ்வாறு தெரிவு செய்தானோ அதுபோன்று மனிதர்களில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பவரையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்பவரையும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பவரையும் அல்லாஹ் தான் தெரிவு செய்தான் என்று அல்லாஹு தஆலா இஸ்லாமும் தெரிவு செய்யப்பட்ட மார்க்கம் என்று சொல்வதை போன்று அந்த இஸ்லாத்தை உலகுக்கு சொல்ல வந்த ரசூல்மார்களையும் நாம் தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசி இருக்கின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று இஸ்லாத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சங்கள் 5. அந்த 5 அம்சங்களில் கடைசியாக உலகத்தில் கடமையாக்கப்பட்டு வாழ்க்கையில் ஒரு தடவை உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களில் மிகவும் குறைவானவர்கள் செய்ய வேண்டிய, செய்யக்கூடிய ஒரு கடமை ஹஜ்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய கடமை இறுதியான கடமை, இறுதியாக கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்களும் ஹஜ் செய்திருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்தவர்களும் இஸ்லாத்துடைய புனிதமான அடையாளங்களை, இஸ்லாத்துடைய புனித ஸ்தலங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள், மதித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் இருந்து கஅபத்துல்லாவை உள்ளத்தால் நேசித்து கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். ஏன்? அந்த ஜாஹிலிய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜும் செய்திருக்கிறார்கள். நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் 4 உம்ராக்களும் ஒரு ஹஜ்ஜும் நபி அவர்கள் செய்தார்கள். அதுதான் இறுதியான ஹஜ்ஜி, அதுதான் கடைசி ஹஜ்ஜி. ஆனால் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னாலும் ஜாஹிலிய காலத்தில் ஹஜ்ஜி செய்யப்பட்ட முறையிலே நபி அவர்களும் ஒரு ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ் என்பது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இருந்தாலும் இஸ்லாம் அதை கட்டாயமாக, கடமையாக, இறுதியான ஒரு வணக்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். ஏனைய கடமைகளை, நோன்பு, ஜகாத், தொழுகை போன்ற கடமைகளை அல்லாஹ் வலியுறுத்துவதை போன்று, சொல்வதை போன்று ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. மிகவும் வித்தியாசமான ஒரு அமைப்பில், வித்தியாசமான ஒரு முறையில், மிகவும் அழுத்தமாக ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் குர்ஆனில் முன்வைத்திருக்கிறான். சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. ஏன்? ஒரு மனிதன் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் அவன் ஒரு தடவை தான் கட்டாயமான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு தடவை செய்யப்பட வேண்டிய வணக்கம். அதை அல்லாஹ் மிக அழுத்தமாக அல் குர்ஆனில் முன்வைக்குகின்றான். வலில்லாஹி அலன்னாஸ், இந்த வார்த்தை அகீமுஸ் ஸலா, தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடக்கூடிய அந்த கட்டளை, அந்த வார்த்தை பிரயோகத்தை விடவும் வலில்லாஹி அலன்னாஸ் என்ற வார்த்தை பிரயோகம். தொழுகையும் கட்டாயமானது, ஹஜ்ஜும் வசதி உள்ளவர்களுக்கு, ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு கடமைதான். ஆனால் தொழுகையை போன்று, ஜகாத்தை போன்று சாதாரணமாக அல்லாஹ் ஹஜ்ஜை கட்டளை இடவில்லை. வலில்லாஹி அலன்னாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது பொறுப்பாக, கடமையாக, விதியாக, சட்டமாக கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக ஹஜ்ஜி ஆக்கப்பட்டிருக்கிறது. மிக உறுதியாக அல்லாஹ் அதை சொல்கிறான். ஃபமன் கஃபர், ஹஜ்ஜி செய்யாதவர்களை ஹஜ்ஜி செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஹஜ்ஜி செய்ய வசதி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, 2 நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 2 மிக முக்கியமான நிஅமத்துக்கள்.
உலகத்தில் எல்லோருக்கும் அந்த இரண்டு நிஅமத்துக்களும் ஒரே சந்தர்ப்பத்தில் கிடைக்க மாட்டாது. சில பேருக்கு செல்வம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்க மாட்டாது. இன்னும் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்க மாட்டாது. இரண்டு நிஅமத்துக்களை ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் ஹஜ்ஜு கடமை. செல்வமும் இருக்கிறது, அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான உடம்பில் சக்தி ஆரோக்கியமும் யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் ஹஜ்ஜு கடமை. இரண்டு, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விசேஷமாக கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இரண்டு நிஅமத்துக்கள். மிகவும் மனிதர்கள் உலகத்தில் உணராத, பெருமதியை உணராத இரண்டு அருட்கொடைகள், இரண்டு நிஅமத்துக்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய உடம்பால், அந்த மனிதன் அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தில் ஒரு பகுதியால் நிறைவேற்றுகின்ற வணக்கம் தான் ஹஜ். இருக்கின்ற முழு காசையும் செலவழித்து போக வேண்டும், அல்லது வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் ஜகாத்தை போன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற கடமை அல்ல ஹஜ்ஜி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆரோக்கியமும் இருக்குது, காசும் இருக்குது, இவர் ஹஜ்ஜு செய்யணும். செய்யலையா அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஃபமன் கஃபர். ஃபமன் கஃபர், அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவர்களையும் அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான். கஃபர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யார் அவர்கள்? அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். ஹஜ் செய்யாதவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்பி இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் வசதி இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிற பெயர் அவர்களும் காஃபிர்கள். எப்படியான காஃபிர்கள்? உலகத்தை பார்த்து, உலகத்தின் படைப்பினங்களை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டிய மனிதன் அல்லாஹ்வை மறுக்கிறான், அவனை நாங்கள் காஃபிர் என்று சொல்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் பிறந்த உனக்கு, பிறந்தவுடன் எழுந்து நின்று நடப்பதற்கு கூட முடியாமல் பிறந்த உனக்கு அறிவையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் வழங்கினேன். அதன் மூலம் நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை உலகத்தில் அனுபவித்தவனாக வாழ்கிறேன். அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை, பாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறேன். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் நிஅமத்துக்களுக்கும் ஆரோக்கியங்களுக்கும் அவனால் வழங்கப்பட்ட பாக்கியங்களுக்கும் நன்றி உள்ள ஒரு அடியானாக மாறுவதுதான் ஹஜ்ஜுடைய அடிப்படையான நோக்கம். அதனால அல்லாஹ் சொல்றான் ஃபமன் கஃபர், யாரு காஃபிராக மாறிவிட்டாரோ. இந்த இடத்தில் அல்லாஹ் காஃபிர் என்று சொல்வது உடல் ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ்கிற மனிதன் ஹஜ் இல்லாமல் மௌத்தாகிவிட்டார், இவரை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறான். என்ன காஃபிர்? காஃபிருன் நிஅமா, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறுக்கக்கூடியவர். அல்லாஹ் கொடுத்த செல்வம், அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் என்ற இரண்டு நிஅமத்துக்களை இவர் மறுக்கிறார். எனவே அவர் காஃபிர்.
என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக கடினமாகவும் அழுத்தமாகவும் ஹஜ்ஜை வலியுறுத்துகின்றான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, யாரெல்லாம் என்னுடைய ஆட்சி காலத்தில் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவித்தவர்களாக ஹஜ்ஜி செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து ஆள் வரி எனப்படுகின்ற ஜிஸியாவை நான் கட்டாயப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். ஏன்? உங்களுடைய செல்வத்தால நீங்க அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளில் ஒன்றை நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த செல்வத்தில் ஒரு பகுதியை இஸ்லாமிய பைத்துல் மாலுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை அமுல்படுத்த விரும்பினார்கள். அந்த அளவுக்கு ஹஜ்ஜி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தான் கண்ணியமானவர்களே, எங்களுடைய முன்னோர்கள், குர்ஆன் பேசுகிறது, ஹஜ்ஜுடைய வரலாற்றை பேசுகிறது. எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் விமானங்கள் இருக்கவில்லை, கனரக வாகனங்கள் இருக்கவில்லை, சொகுசாக பிரயாணம் செய்யக்கூடிய சாதனங்களும் இருக்கவில்லை. ஆனால் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஹஜ்ஜுகளை செய்திருக்கிறார்கள். 40 ஹஜ்ஜுகள் எப்படி செய்தார்கள்? மாஷியா, நடைபாதையாக. ஏன்? உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறது. ஹஜ் என்றால் ஓட வேண்டும், ஏற வேண்டும், இறங்க வேண்டும், கையை தூக்க வேண்டும், காலை அசைக்க வேண்டும். உடம்பால் அல்லாஹ் செய்ய வைக்கிறான். உடம்பு ஆரோக்கியமாக, உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றி விட வேண்டும். கடைசியாக கடமையாக்கப்பட்ட கடமை என்பதால் அதை கடைசியாகத்தான் செய்ய வேண்டும் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி அவர்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். ஆனால் ஏன் தாமதித்தார்கள்? சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஹஜ்ஜி செல்வதற்காக அவர்கள் மக்காவுக்கு சென்று விட்டால் கைது செய்யப்படலாம், பாதுகாப்பு இருக்கவில்லை. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை தாமதித்தார்கள். எனவே வாலிபர்களாக இருக்கிறோமா, வசதி இருக்கிறதா, ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுவோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅஜ்ஜலு பில் ஹஜ். உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும், 2 நிஅமத்துக்கள், அது ரெண்டும் இருக்கும் போது நீங்க வாலிபனாக இருந்தாலும் அவசரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்க. என்ன காரணம்? ஃபைன்னஹு லா யத்ரி அஹதுக்கும் மாதா யஅரிது லஹ். ஏனென்றா இன்றைய நாள் நிச்சயமானது. இன்று நான் அனுபவிக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், தேக ஆரோக்கியம், நாளைய தினம் என்னிடத்தில் இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். இன்று செல்வந்தனாக நான் இருக்கிறேன், சில போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய உடம்பில் ஒரு சாதாரண ஒரு நோய் ஏற்படலாம். அந்த நோயின் மூலமாக என்னுடைய முழு சொத்தையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விடலாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய முழு சொத்துக்களையும் நீங்கள் இழந்து விட நேரிடும். அதனால கையில் காசு இருக்கும் போதும்
உடம்பில் சக்தியும் ஆரோக்கியமும் இருக்கும் போதும் அவசரமாக ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள். நாளைய தினம் நிச்சயம் அற்றது. நாளைய தினம் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக வாலிபர்களாக ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்கிற போது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, என்னுடைய முன்னோருடைய ஹஜ்ஜை குர்ஆன் பேசுகிறது. 2 நிஅமத்துக்களை அனுபவிக்க கூடியவர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி சென்று 2 நபிமார்களுடைய கட்டளைகளுக்கு நான் அடிபணிகிறேன். இதுதான் ஹஜ். ஹஜ் என்பது வெறும் அல்லாஹ்வுடைய கட்டளை மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாவினால் நாங்கள் உரைக்கக்கூடிய 2 நபிமார்கள். உலகத்தில் அல்லாஹுக்கு ஆக விருப்பமான வணக்கம் தொழுகை. அல்லாஹுக்கு விருப்பமான வணக்கம் தொழுகை. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் மகன் இஸ்மாயிலையும் காபத்துல்லா கட்டப்படுவதற்கு முன்னால் ஓரிடத்தில் விட்டு சென்றார்கள். மனிதர்கள் வாழாத, உணவுகளும் தண்ணீர்களும் பெற முடியாத பாலைவனத்தில் மனைவியையும் தன்னுடைய 85 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த ஆண் குழந்தையையும் விட்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, செல்கின்ற போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முன்வைத்த விடயம், ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். யா அல்லாஹ், இந்த இடத்துல என்ன மனைவியை விட்டுட்டு போற, என்ன பிள்ளையை விட்டுட்டு போற, இந்த பாலைவனம் ஒரு மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு நகரமாக மாற வேண்டும். தூர நோக்கோடு செயல்பட்டார்கள். அங்கு தண்ணீரும் கிடையாது, மழையும் கிடையாது, மலர்களும் கிடையாது, மரங்களும் கிடையாது. பாலைவனத்திலே விடுகின்ற போது உள்ளத்தில் இருந்த தூர நோக்கு இந்த உலகத்தில் மிக அதிகமானவர்கள் தரிசிக்கக்கூடிய இடமாகவும் 24 மணித்தியாலங்களும் அமல்களை கொண்டு செழிப்பாக்கப்படக்கூடிய இடமாகவும் மாறுகிறது அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூரநோக்கு. என்ன தூரநோக்கு? அவங்க மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க? ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், யா அல்லாஹ், உன்னை நம்பி உன் கட்டளையை மதித்து இந்த இடத்தில் மனைவியையும் குழந்தையையும் விட்டு செல்கிறேன். ஏன் தெரியுமா? லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஹஜ்ஜும் இருக்கவில்லை, கபாவும் இருக்கவில்லை. அங்கு அவர்கள் சொன்னது தொழுகையை. தொழுகையை தான் முதலாவதாக சொன்னார்கள். தொழுவதற்கு இடம் தேவையில்லை, ஒரு திசை இருந்தால் போதும். அங்கு கட்டிடம் இருக்கவில்லை, மரங்களும் இருக்கவில்லை, மலைகளும் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒருவன் இருந்தான். எங்கிருந்தாலும் தொழலாம். காபாவை கட்டுவதற்கு முன்னால் அந்த இடத்தில் தான் காபா இருந்தது என்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடையாளப்படுத்துவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நாவினால் சொன்னார்கள், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், இந்த இடத்தில் வாழ்கிறவர்கள் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு ஹஜ்ஜையும் அரஃபாவையும் மினாவையும் முஸ்தலிஃபாவையும் தவாஃபையும் சாயையும் சொல்லித் தருவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தது 2 விடயங்களை. ஒன்று தொழுகை, இரண்டாவது துஆ.
சொல்லித் தந்தார்கள். என் பரம்பரையில் தொழுகையாளிகள் உருவாக்கப்பட வேண்டும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் தொழுகையாளியாக நீ மாற்றி விடுவாயாக. என் சமூகத்திலே, என் பரம்பரையிலே, என் பிச்சலத்திலே தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிர்பார்ப்பு. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் தஆலா வைது பவ்வஅனா லி இப்ராஹீம மக்கானல் பைத், எந்த இடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் காபத்துல்லா கட்டப்பட்டு இருந்ததோ அந்த இடத்தை நாங்கள் இப்ராஹிமுக்கு காட்டிக் கொடுத்தோம். இரண்டாவது கண்ணியமானவர்களே, துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு முதலாவதாக அவர்கள் செய்த பணி, குர்ஆன் பேசுது, வாப்பாவும் மகனும் பல தியாகங்களை செய்து பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்த இருவர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இரண்டு பேரும் காபத்துல்லாவை கட்டிவிட்டு நிறைய துஆ செஞ்சாங்க, நிறைய துஆக்களை கேட்டாங்க. ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நோக்கம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய மாளிகையை கண்ணியப்படுத்துவது. அதே போன்று எங்களுடைய தேவைகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹஜ்ஜை குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய ஹஜ்ஜை குர்ஆன் பேசுகிற போது எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ஏன் சகோதரர்களே, அந்த இடத்துல காபா கட்டப்படுறதுக்கு முன்னால கேட்ட துஆட பரக்கத்தால தான் நாங்க ரெண்டு பாக்கியங்களை பெற்றிருக்கிறோம். காபத்துல்லா கட்டப்படுவதற்கு முன்னால் மகாமு இப்ராஹிம் என்ற ஒன்று அங்கு நிறுவப்படுவதற்கு முன்னால், ஜம்சம் என்ற முபாரக்கான தண்ணீர் என்ற ஊற்று அங்கு உருவாக்கப்படுவதற்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க. ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஒன்று, ஃபஜஅல் அஃஇததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் நான் இன்று என்ற மனைவியையும் என்ற பிள்ளையையும் விட்டுட்டு போற, தனிமையிலே விட்டுட்டு போற, யா அல்லாஹ் இந்த இடத்தை மனிதர்கள் நேசிக்கக்கூடிய இடமாக, மனிதர்கள் விரும்பக்கூடிய இடமாக, பாலைவனத்தை பார்த்து ஆசைப்பட்டார்கள், இது மனிதர்கள் வாழும் இடமாக மாற்றப்பட வேண்டும். துஆ செஞ்சாங்க. காபத்துல்லா கட்டப்பட்டு இருக்கல்ல, தவாஃபும் இருக்கல்ல, சஃபா மர்வாட சாயும் இருக்கல்ல. என்ன துஆ செஞ்சாங்க? யா அல்லாஹ் மனிதர்களில் சிலருடைய உள்ளத்தில், அஃஇதத்தம் மினன் நாஸ், மனிதர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் என்று சொல்லவில்லை, மனிதர்களில் சிலரின் உள்ளத்தில் இந்த பூமியை தரிசிக்க வேண்டும், இங்கு வர வேண்டும், வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், அமல்களில் ஈடுபட வேண்டும், இங்கு வாழ வேண்டும் என்ற ஆசையை நீ ஏற்படுத்தி விடுவாயாக. கண்ணியமானவர்களே, என்ற உள்ளத்துல ஹஜ்ஜி செய்யணும் என்ற ஆசையை அல்லாஹ் ஏற்படுத்தி நான் ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேனா, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கற்றத்துக்கு முன்னால கேட்ட துஆட பரக்கத். எங்களுடைய கெட்டித்தனமோ எங்களுடைய முயற்சிகளோ கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அல்லாஹ்வுடைய அனுகூலம் எங்களுக்கு தேவை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவின் பரக்கத்தால் ஒவ்வொரு ஹாஜிமார்களுக்கும் கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே பணம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது என்பதால் எல்லோராலும் ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ் செய்ய வேண்டும் என்ற உணர்வும் ஆசையும் அல்லாஹ்வினால் மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இரண்டாவது, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் என்னுடைய பரம்பரையில் வாழக்கூடிய, உருவாகக்கூடிய என்னுடைய பிச்சலத்தாருக்கு, மனித குலத்துக்கு வழிகாட்டுகின்ற ஒரு நபியை
ஒரு ரசூலை நீ உருவாக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். நாம் எல்லோரும் எங்களுடைய உயிரை விட நேசிக்குகின்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுவதற்கு முன்னால் அந்த இடத்தில் கேட்ட துஆ. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட மாளிகை காபத்துல்லா கட்டப்படுறதுக்கு முன்னாலேயே அந்த இடத்துல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்றால், ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால், அல்லாஹ் தந்த ஹலாலான பணத்தையும் அல்லாஹ்வினால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி நாம் எல்லோரும் விரும்புகின்ற எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய வீடை, எங்களுடைய தொழில் துறவுகளை, சில போது நாம் சேர்ந்து வாழ்கின்ற மனைவி மக்களை விட்டுவிட்டு ஓரிரண்டு நாட்கள் அல்ல, ஹஜ்ஜுடைய அமல் 5-6 நாட்களில் செய்து முடிக்கலாம். ஆனால் ஹஜ்ஜு செய்வதற்கான காலம், குர்ஆனில் ஹஜ்ஜுக்காக வேண்டி மனிதர்கள் காபாவை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் 5-6 நாட்கள் அல்ல, குர்ஆன் சொல்லுது 70 நாட்கள். நோன்பே ஒரு மாசம் தான். ஆனா ஹஜ் செய்ய வேண்டிய காலம் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், 5 நாட்களில் தான் ஒரு மனிதன் ஹஜ்ஜை செய்கிறார். ஆனா அதற்கான ஏற்பாடு வரலாற்று நெடுகிலிருந்து 70 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஷவ்வாலுடைய தலைப்பிறை கண்டதிலிருந்து ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிக்குகிறது, ஹஜ்ஜு செய்ய வேண்டிய மாதம் ஆரம்பிக்குகிறது. ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள், கிட்டத்தட்ட 70 நாட்கள். ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடித்தோம். ரமலானுடைய மாதத்தையும் சேர்த்தா அங்கேயும் ஒரு மாசம். ரமலானுடைய நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக மாறணும். கண்ணியமானவர்களே, ரமலான் நோன்பு நாங்க எல்லாரும் பிடிக்கிறோம், உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க எல்லாம் பிடிக்கிறோம். ரமலானுடைய நோக்கங்கள்ல 2வது நோக்கம் என்ன தெரியுமா? செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்களை தயார்படுத்துகின்ற முதல் கட்டம். நாங்க நினைக்க கூடாது ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா தான் ஹஜ்ஜுடைய காலம் என்று. ரமலானுடைய ஒரு மாத நோன்பும் இந்த வருடமோ எந்த வருடமோ ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர் தன்னை தயார்படுத்தக்கூடிய ஒரு காலம். ஏன்? ரமலான்லையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பயிற்சி என்ன? ஹலாலையும் ஹராமாக்க வேண்டும். ஹலால் சாப்பிடுவது ஹலால், தண்ணீர் அருந்துவது ஹலால், ஹலாலான முறையில் உணர்வுகளை, ஆசைகளை அடக்குவது ஹலால். அந்த ஹலாலான அம்சங்களையும் ஒரு மனிதன் ஒரு மாதம் அல்லாஹ்வுக்காக விடுறாரு. இதே பயிற்சியின் தொடர்தான் ஒரு ஹாஜி குறைந்தது 5 நாள், குறைந்தது 5 நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவருக்கு அனுமதிக்கப்பட்ட அலங்காரம், அவர் தன்னை அழகுபடுத்துவதற்காக வேண்டி பாவித்த விடயங்கள், அவரோடு வந்திருக்கக்கூடிய அவருடைய ஹலாலான ஆசைகளை தீர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மனைவி, இது போன்ற விடயங்களை விட்டும் அவர் தூரமாக வேண்டும். இந்த பயிற்சி அல்லாஹ் ரமலானில் அந்த ஹாஜியை ஏனைய முஸ்லிம்களோடு சேர்த்து ஒரு மாத காலம் ஹலாலை விடுகின்ற பயிற்சியை கொடுத்து ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறார். சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது ஹஜ். எனவே கண்ணியமானவர்களே, என்னுடைய முன்னோர்களுடைய ஹஜ்ஜை குர்ஆன் பேசுகிறது. இப்ராஹிம்
நீங்க மனிதர்களுக்கு சொல்லுங்க ஹஜ்ஜிக்கு வர சொல்லி. ஏன்? நீங்க தானே துவா செஞ்சீங்க, என் மனைவியையும் பிள்ளையையும் விட்டுட்டு போற, இந்த இடத்துக்கு மனிதர்கள் வரணும், மனிதர்கள் வாழ்ந்தாத்தான் வந்தாத்தான் என் மனைவியும் பிள்ளைகளும் இங்கு வாழ்வாங்க, வளருவாங்க, இருப்பாங்க, பாதுகாக்கப்படுவாங்க, இங்கு மனித குலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள். எனவே வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ். எனவே இப்ராஹிம், நீங்களே மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய கூட்டம் 2 விதமாக வருவாங்க. இன்னைக்கு நாங்க 3 விதமாக போறோம் ஹஜ்ஜிக்கு உலகத்திலிருந்து. சில பேர் விமானத்துல, சில நாடுகள்ல இருந்து கப்பல்கள்ல, சில நாடுகள்ல இருந்து வாகனங்கள்ல வாராங்க. ஆனா அல்லாஹ் ஆரம்பத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நேரத்தில் இப்படித்தான் ஹஜ் செய்ய வேண்டும், இங்குதான் போக வேண்டும், இப்படித்தான் தவாப் செய்ய வேண்டும், இப்படித்தான் தொங்கோட்டம் ஓட வேண்டும், இப்படித்தான் முஸ்தலிஃபாவில் தரிக்க வேண்டும், இப்படித்தான் அரஃபாவில் தரிக்க வேண்டும் என்று ஹஜ்ஜுடைய முழு விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்த பிரகாரம் ஹஜ்ஜி செய்யவில்லை, நினைத்த பிரகாரம் ஹஜ்ஜி செய்யவும் முடியாது, ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஹஜ்ஜை செய்யவும் முடியாது. ஏன்? காபத்துல்லாவை கட்டிட்டு அவங்க கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான் அரினா மனாசிகனா. யா அல்லாஹ், காபத்துல்லாவை கட்ட சொல்லிட்டாய், கட்டி முடிச்சிட்டோம், ஹஜ்ஜி செய்யற எப்படின்னு எங்களுக்கு காட்டித்தா, சொல்லித்தா என்று சொல்லவில்லை, அரினா எங்களுக்கு காட்டித்தா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதுதான் அரஃபா, இதுதான் மினா, இதுதான் முஸ்தலிஃபா, மனித புத்தியினால் அவைகளை உருவாக்க முடியாது, அல்லாஹ்வினால் காட்டி கொடுக்கப்பட்ட இடங்கள். அதனால்தான் உலகத்தில் அல்லாஹ் மிக கண்ணியமாக பேசக்கூடிய 10 நாட்கள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஈடுபடுகின்ற 10 முக்கியமான நாட்களின் மீது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கிறான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. வஸ்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅலூமாத், லைலத்துல் கத்ரை மறைத்த ரப்பு. ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்ய வேண்டிய, அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய, துஆ செய்ய வேண்டிய, தௌபா செய்ய வேண்டிய, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய இரவுகளையும் பகல்களையும் அல்லாஹ் மறைக்கவில்லை, காட்டிக் கொடுத்திருக்கிறான். அந்த இரவுகள் மீது அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கிறான். ஒரு ஹாஜி அல்லாஹ்வுக்காக வேண்டி காசையும் பணத்தையும் செலவு செய்து ஆரோக்கியத்தை பயன்படுத்தி தான் விரும்புகின்ற ஊரையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு முஜாஹிதை போன்று, ஒரு போராளியை போன்று தனது பணத்தையும் தனது உடம்பையும் எடுத்துக்கொண்டு போய் செய்கின்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற அந்த காலத்தின் மீதும் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்திருக்கிறான். அந்த ஊரின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். ஹஜ் செய்ய வேண்டுமாக இருந்தால் பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஷைத்தான் விரும்பாத, ஷைத்தானின் முதுகை உடைக்குகின்ற 2 விடயங்களையும் ஒவ்வொரு ஹாஜியும் செய்ய வேண்டும். என்ன 2 விடயங்கள்? ஒன்று, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் ஒரு பகுதியை செலவு செய்வது. இது ஷைத்தானுக்கு விருப்பம் இல்ல. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் சொல்வான், நீ ஹஜ் செஞ்சிராத, நீ லொஸ்டாகிடுவாய், நீ ஹஜ் செஞ்சிடாத, நீ ஏழையாயிடுவாய், 25 லட்சம் போயிடும், 23 லட்சம் போயிடும். வறுமையை ஷைத்தான் உங்களுக்கு காட்டி உங்களை வழிகெடுக்கிறான். ஒரு ஹாஜி சொல்றார், இல்ல நான் ஏழையாக மாட்டேன், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, செலவழிப்பதை அல்லாஹ் எனக்கு திருப்பி நிச்சயமாக தருவான், ஹஜ்ஜுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்வை அல்லாஹ் எனக்கு தருவான் என்று ஷைத்தானுடைய முதுகை உடைத்து விட்டு போகிறார் நாட்டிலிருந்து. அதனாலதான் ஹாஜிட துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது.
அதனாலதான் ஹாஜிக்கு சொர்க்கம், அதனாலதான் ஹாஜிக்கு மன்னிப்பு, அதனாலதான் ஹாஜி யாரு மன்னிப்பு கேட்கிறாரு அவருக்கு மன்னிப்பு. ஏன்? ஷைத்தாண்ட முதுக ஊர்ல உடைச்சிட்டாரு. இரண்டாவது ஷைத்தானுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்ன? ஹிஜ்ரத். தான் விரும்புகின்ற பூமி, தான் விரும்புகின்ற குடும்பம், தான் பிறந்த இடத்தை விட்டு பிரிவது மிகவும் வேதனையானது, மிகவும் கஷ்டமானது. அதனால்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களும் எல்லா நபிமார்களும் பிறந்த இடத்தில் வாழவில்லை, அங்கிருந்து அவர்கள் சென்றார்கள், ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஹாஜியாக குர்ஆனில் பேசப்படுவதை விட அதிகமாக ஒரு முஹாஜிராக அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் பிறந்த இடத்தை விட்டும் வேறு பிரதேசத்துக்கு ஹிஜ்ரத் செய்தார் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே ஷைத்தானுக்கு இரண்டாவது விருப்பமில்லாத விஷயம்தான் ஒரு மனிதன் தான் விரும்புகிற இடத்திலிருந்து வெளியாகி போறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. இரண்டையும் ஒரு ஹாஜி செஞ்சுட்டு போறாரு. அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான், சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஹாஜி அவர் வீட்டிலிருந்து அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரு, அவர் வாகனத்தில் ஏர்போர்ட்டுக்கு போவாரு, அங்கிருந்து விமானத்துல போவாரு. நபி அவங்க அழகான உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ். அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? மனைவி கேட்டாங்க ஆயிஷா, யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வாரேன், என்ன கிடைக்கும்? நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, நீ இந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக எவ்வளோ செலவழிச்சிருக்கிறாயோ ஓண்ட செலவுக்கு ஏத்த கூலி கிடைக்கும். இரண்டாவது சொன்னாங்க, உண்ட உடம்பால எவ்வளோ கஷ்டப்படுறாயோ கூட நடந்தமா ஹஜ்ஜில நடக்கணும். ஹஜ்ஜிண்டா என்ன? ரெண்டு விஷயங்கள், ஹரகாத்துன் வசகனாத். சில இடத்துல அசையணும், சில இடத்துல அமைதியா இருக்கணும். இதான் ஹஜ், இதான் ஹஜ்ஜி. ஹரகாத்துன் வசகனாத். 5 நாட்கள்ல சில இடங்கள்ல அசையணும், ஓடணும், ஏறணும், இறங்கணும், சில இடத்துல அமைதியாக இருக்கணும். இதான் ஹஜ். தொழுகையோட ஆரம்பம் தக்பீர், கடைசி சலாம் மாறி. ஹஜ்ஜண்டா என்ன? அசைவுகளும் அமைதிகளும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷா, நீ ஹஜ்ஜில எனக்கு எந்த அளவுக்கு டயர்ட் வருமோ, எந்த அளவுக்கு வருத்தம் வருமோ, எந்த அளவுக்கு உன் உடம்புல நோவுகள் ஏற்படுமோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மை. வீட்டில இருந்து ஹாஜி வெளியாகிறாரு, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஒட்டகத்துல போகலாம், கழுதையில போகலாம், எதில் போனாலும் நடந்து கூட போகலாம். ஏன்? எங்களுடைய முன்னோர்கள் நடந்து ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, இப்ராஹிம் மக்களுக்கு சொல்லுங்க ஹஜ்ஜிக்கு வர சொல்லி. அல்லாஹ் முதலாவது சொல்ற கூட்டம் யார் தெரியுமா? யாத்தூக ரிஜாலா, அவங்க நடந்து வருவாங்க. மக்காலிருந்து மட்டுமில்ல, விமானங்கள் இல்லாத காலத்தில் பல மேதைகள், அவுலியாக்கள், நபிமார்கள் கூட நடந்து போய் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலத்தை குர்ஆன்ல 70 நாட்கள் என்று சொல்றான். இன்னைக்கு 6 மணித்தியாலத்துல போய் சேர்ந்துடுறோம், 7 மணித்தியாலத்துல போய் சேர்ந்துடுறோம், அல்லாஹ்ட அருள். ஆனா ஒரு காலம் 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 6 மாசம் நடந்திருக்கிறாங்க. சில பேர் ஹஜ்ஜுக்காக வருவார்கள், வார வழியிலே நடந்து 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 வழி தாங்க முடியாமல் மரணித்து விடுவார்கள். சில பேர் நடந்து ஒட்டகத்துல வருவாங்க, 2 மாசம் 3 மாசம், மேடு பள்ளம், சூடு மலை உஷ்ணம், அவங்களோட ஒட்டகம் களைப்பாகி ஒட்டகம் இறந்துவிடும், கையில கொண்டு வந்த காசி முடிஞ்சிடும். என்ன செய்வாங்களாம்? எந்த ஊர்ல ஒட்டகம் செத்திச்சோ, ஒட்டகம் வாங்குறதுக்கு காசு இல்லையோ, அந்த ஊர்ல கூலி தொழில் செய்வார்கள். முன்னோர்களுடைய ஹஜ். வீட்டில இருந்து ஒட்டகத்துல வாராரு, ஆயிரக்கணக்கான மைல்களை கடக்கும் போது அந்த ஒட்டகம் மெலிந்து விடும். குர்ஆன் சொல்லுது, வஅலா குல்லி ஸாமிர். சில பேர் நடந்து வருவாங்க, வார வழியிலே மௌத்தா போயிடுவாங்க. சில பேர் ஒட்டகத்துல வருவாங்க, அல்லாஹ்வே சொல்றான், வஅலா குல்லி ஸாமிர், அவங்க வார ஒட்டகம் மெலிந்து விடும். ஏன்? நீண்ட பிரயாணம், நீண்ட பிரயாணம். மெலிந்த ஒட்டகங்களில் வருவார்கள். ஊரிலிருந்து வருகின்ற போது மெலிந்த ஒட்டகம் கிடையாது, ஊரிலிருந்து வரும்போது கொளுத்த ஒட்டகம்.
ஆனா மக்காக்கு வந்து சேரும் போது அந்த ஒட்டகம் மெலிந்து விடும். சில போது ஒட்டகம் இடையில் செத்துவிடும். மீண்டும் ஒரு ஒட்டகத்தை வாங்குவார்கள், கழுதையை வாங்குவார்கள், குதிரையை வாங்குவார்கள், அதில் பிரயாணம் செய்வார்கள். அதுவும் செத்துவிடும், மரணித்துவிடும். கையில் காசு கிடையாது, உண்பதற்கும் காசு கிடையாது, பிரயாணத்தை மேற்கொள்வதற்கும் காசு கிடையாது, திரும்பி செல்வதற்கும் மனம் கிடையாது. என்ன செய்வார்கள்? அந்த ஊரிலே பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், சாலிஹீன்கள் சாதாரண கூலி தொழில்களில் ஈடுபடுவார்கள். மாதக்கணக்காக ஈடுபட்டதுக்கு பின்னால் கொஞ்சம் கையில காசை சேர்ப்பாங்க, ஒரு ஒட்டகத்தையோ கழுதையோ வாங்குவாங்க, மீண்டும் பிரயாணத்தை ஆரம்பிப்பாங்க. குர்ஆன் அவங்கள பத்தி பேசுது. கண்ணியமானவர்களே, இந்த ஹாஜி பிரயாணம் செய்யும் போது அவருடைய தொலைவின் அளவுக்கு அவர் நடந்து போனா, அவர் போறாரு பிளைட்ல தான். நபி சொன்னாங்க நடந்து போனா அவர் எத்தனை எட்டுக்களை வைப்பாரோ ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் அவருடைய ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எத்தனை ஆயிரம் மைல்கள் ஒவ்வொரு ஹாஜிகளும் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த அளவு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நன்மைகளும் கிடைக்கிறது. காபாவை காண்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறான். அதனால தான் அவங்களோட துவா சக்தி வாய்ந்தது. ஹாஜிர துவா பவர்ஃபுல், ஹஜ் சக்தி வாய்ந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஹ்ராமோடு வருகிறார்கள், சாதாரண உம்ராவுக்காக வருகிறார்கள். நபி அவங்க கேட்கிறாங்க, உமரே எங்க போறீங்க? யா ரசூலல்லாஹ் உம்ராவுக்காக போறேன். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா தன்சனா ஃபீ துஆஇக யா உஹை, என்னுடைய அன்பு சகோதரனே, என்னுடைய அன்பு சகோதரனே, உன்னுடைய துஆவில் என்னை மறந்து விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிமார்களிடத்தில் துஆவை பெற்றுக்கொள்வோம். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு ஹாஜி அவருடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அவர் யாருக்காக துஆ செய்கிறாரோ அவங்களோட துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். ஒரு மனிதன் உலகத்தில் கேட்கின்ற துஆக்களில் ஆக சிறந்த துஆவை ஒவ்வொரு ஹாஜிமார்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஹைரு துஆ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் ஒரு ஹாஜி கேட்கிற துஆ என்று அக்ரமுல் அக்ரமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே காபாக்கு போயிட்டார் ஒரு ஹாஜி. இப்ப என்ன நன்மை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய மாளிகையை பார்த்து கொண்டு, அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து கொண்டு, நான் மரணிக்கிறதுக்கு முன்னால உலகத்தில் நான் காண வேண்டும் என்று என்னுடைய 2 கண்களினால் நான் காபாவை காண வேண்டும் என்ற ஆசையோடு தான் உலகத்தில் ஒவ்வொரு ஏழைகளும் செல்வந்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காபாவை கண்ணால் கண்டவுடன் அல்லாஹ்வுடைய மாளிகையை தன்னுடைய காலினால் அவர் மிதித்து தவாஃப் செய்கின்ற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தவாஃபுடைய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் அல்லாஹ் அவருடைய 10 பாவங்களை மன்னித்து 10 நன்மைகளை வழங்கி மறுமையில் சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு கிடைக்க இருக்கின்ற சுவர்க்க அந்தஸ்துகளில் 10 அந்தஸ்துக்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும். தவாஃப முடிச்சதுக்கு பின்னால மகாம் இப்ராஹிமுக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரு. 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறாரு. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 2 ரக்காத் தொழுகையோட சிறப்பு என்ன தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் சொல்லுது, மா அதராக மல் அகபா, நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய, நரகத்தின் கதவை மூடக்கூடிய ஒரு செயலை உங்களுக்கு நான் கூறவா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபக்கு ரகபா, அடிமையை உரிமையிடுவது. ஒரு அடிமையை உரிமையிட்டால் அந்த மனிதர் நரகமே செல்ல மாட்டார், குர்ஆன் பேசுது. ஆனா தவாஃப் செஞ்சிட்டு ஒரு மனிதன் தொழுற 2 ரக்காத் சுன்னத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண குடும்பம் அல்ல, இந்த உலகத்தில் காசு கொடுத்து ஒருவரை விடுதலை செய்வதுதான் அடிமையை உரிமையிடுவது. உலகத்தில் ஆக பெருமதியான குடும்பம் குறைஷி பரம்பரை. அந்த குறைஷிகளின் ஆரம்பம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை, மகன்களில் ஒரு மகன் அடிமையாக இருந்து அவரை பணம் கொடுத்து வாங்கினால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமோ, அந்த பாக்கியத்தை, நன்மையை தவாஃபை முடித்துவிட்டு தொழுகின்ற 2 ரக்காத் சுன்னத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதுக்கு பின்னால சஃபா மருவா முக்கியமான அமல். சஃபா மருவால தொங்கோட்டம் ஓடுவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன நன்மை கிடைக்கும்? சஃபா மருவால ஓடுற மட்டும்தானா? இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓடும் போது அல்லாஹ்வுடைய திக்ரோட சிந்தனையோடு அவர் ஓடுவாரு.
ஓடு முடிச்சதுக்கு பின்னால அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நன்மை என்னண்டா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துல 70 அடிமைகளை பணம் கொடுத்து வாங்கினா என்ன நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். சாதாரண ஒரு மனிதனை பணம் கொடுத்து விடுதலை செஞ்சாலே சொர்க்கம் என்றா 70 இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை உரிமையிட்டால் சுவர்க்கத்தை விட உயர்ந்த அந்தஸ்துக்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் கொடுப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கல் அடிச்சிட்டு வந்து சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜமராத்துல ஒரு ஹாஜி குறைஞ்சது மினால 2 நாள் தங்குறதாக இருந்தா 49 கற்கள், 3 நாட்களும் கல்லெறிந்தால் 70 கற்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பயோ ஒரு காலத்துல ஷைத்தான கண்ணால பார்த்து 3 இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லெறிஞ்சாங்க, இன்னைக்கு நாங்க ஏன் எறியணும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லுக்கும் அல்லாஹ் நீ செஞ்ச ஒரு பெரும் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். உலகத்தில் யாரும் 70 பெரும் பாவங்களை செய்திருக்க மாட்டார்கள். ஒரு ஹாஜி 70 பெரும் பாவங்கள் செய்திருந்தாலும் கூட ஒவ்வொரு கல்லை எறிகின்ற போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற, சுவர்க்கத்தின் கதவுகளை அடைக்குகின்ற பெரும் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்குகிறான். இது ஒவ்வொரு கல்லுக்கும் குறைஞ்சது ஒரு ஹாஜிட 49 அல்லது 70 பெரும் பாவங்களை கல் எறிவதின் மூலமாக அல்லாஹ் மன்னிக்குகின்றான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நேரடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் செல்வத்தோடு செழிப்போடு வாழ்கின்றோமா, ஆரோக்கியத்தோடு வாழ்கின்றோமா, முதுமையை அடைந்து ஹஜ் செய்வோம் என்ற சில வாலிபர்களுக்கு வெக்கம், வாலிபனாக இருக்கொள்ள அவரை ஹாஜ் என்று கூப்பிடுற சில பேருக்கு வெக்கம். வயசாலிக்கு தான் ஹாஜ் என்று. இஸ்மாயில் அப்பா ஹாஜி, லாஃபிர் ஹாஜி, நான் ஹாஜியா இல்ல கண்ணியமானவர்கள், அது கண்ணியமான ஒரு பெயர். அந்த நோக்கம் வந்துடப்படாது, அந்த நோக்கம் வந்துடப்படாது. ஹாஜினா என்ன? அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி குடும்பத்தையும் செல்வத்தையும் குடும்பத்தையும் தொழிலையும் விட்டு விட்டு சென்றவர். எனவே ஹாஜ் என்ற பெயரை போடுறதுக்கு சில பேருக்கு கல்யாண காட்டிலே வெக்கம். ஹாஜின்னு போட்டப்படா எங்களுக்கு 60 வயசு நினைச்சிருவாங்க. இல்ல, வாலிபத்தில் செய்வோம், உடம்புல சக்தி இருக்கக்குள்ள செய்வோம். ஏன்? ஹஜ் என்பது அசைவுகளும் அமைதிகளும், அசைத்து உடம்பை அசைத்து நெஞ்சை அசைத்து காலை அசைத்து செய்ய வேண்டிய கர்மம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னதை போல சக்தி இருக்கும் போது, ஆரோக்கியம் இருக்கும் போது, வசதி வாய்ப்பு இருக்கும் போது அவசரமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போன்று இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடியவர்களை நாங்கள் அவர்களை வழி அனுப்பி அவர்களுடைய துஆக்களை பெறுவதை போன்று அடுத்த ஹஜ்ஜிக்கான ஏற்பாட்டை இந்த ஹஜ்ஜுடன் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கான பணங்களை ஹஜ் முடிந்தவுடன் 7வது மாதத்துக்கு முன்னால் முழு பணங்களும் செலுத்தப்பட வேண்டும் என்று சவுதி அரசாங்கம் அடுத்த ஹஜ்ஜிக்கான திட்டத்தை போட்டுவிட்டார்கள். எனவே இந்த ஹஜ்ஜி பயணம் முடிந்தவுடன் 6வது மாதம் அல்லது 7வது மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து அடுத்த ஹஜ்ஜிக்கான ஏற்பாடு, அதற்கான பணங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்று சவுதி அரசாங்கம் அந்த ஹஜ்ஜை கச்சிதமாக முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். எனவே இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் என்று பார்த்துடாம நாங்க முன்கூட்டி இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்காக வேண்டி ஏற்பாடுகளை செஞ்சு அதற்கான தயாரிப்புகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய மாளிகையை மௌத்துக்கு முன்னால எங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேராக காண முடியாம காணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்ந்த பூமியாவது, அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தையாவது, அவர்கள் சுவாசித்த காத்தையாவது நாங்கள் சுவாசிப்போம் என்ற நோக்கத்தோடு அடுத்த ஹஜ்ஜுக்காக வேண்டி அவசரமாக தயாராகி அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபா மௌத்துக்கு முன்னால் அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை கண்களால் பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபையும் தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்று அல்லாஹ்வுடைய கபூலியத்தை பெற்றவர்களாக நம் அனைவரையும் வல்லநாயன் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கிறார்களோ அவர்கள் செல்லக்கூடிய பயணத்தை பாதுகாப்பான பயணமாக ஆக்கி அருள்வாயாக. உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த யுத்த நிலையை நீ இல்லாமலாக்கி சமாதானத்தை மறுமலர்ச்சியை உலகத்தில் ஏற்படுத்தி இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பாதுகாப்பாக ஆரோக்கியமாக நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை உலகத்திலிருந்து ஹஜ் செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் நீ நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு உன்னிடத்திலே கண்ணீர் வடித்து அழுது புலம்பி துஆ செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக ஹஜ்ஜை குறைந்தது அல்லது உம்ராவையாவது நிறைவேற்ற மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை
நீ நசீபாக்குவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. والصلاة والسلام على من بلغ الرسالة ونصح الأمة وأدى الأمانة وجاهد في الله حق جهاده، محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله الواحد القهار الرحيم الغفار، أحمده تعالى على فضله المدرار وأشكره على نعمه الغزار. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العزيز الجبار، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله المصطفى المختار. صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله الأطهار وإخوانه الأبرار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان ما تعاقب الليل والنهار. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فإنها العدة في الشدة والرخاء والذخيرة في السراء والضراء، كاشفة الغموم ومذهبة الهموم وجالبة الأرزاق وميسرة الأمور بإذن الله العزيز الغفور. ألا وصلوا وسلموا رحمكم الله على النبي المختار كما أمركم بذلك العزيز الغفار، فقال عز من قائل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين أمراء المؤمنين أبي بكر وعمر وعثمان وعلي رضوان الله تعالى عليهم أجمعين، والباقين من الصحابة المهاجرين والأنصار والتابعين وتبع التابعين إلى يوم الدين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات وألف بين قلوبهم واهدهم سبل السلام. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا لنا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العز الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.